கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 100 சங்கீதம் 2 மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சந்நிதி முன் வாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடு வர வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். உதாரணமாக ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகள் தன் வீட்டிற்கு வரும் பொழுது மகிழ்ச்சியோடு வர வேண்டும் என்று விரும்புவார்கள். அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிலே நாம் வரும் பொழுது, அவரை ஆராதிக்க வரும் பொழுது மகிழ்ச்சியோடு வர வேண்டும். நாம் தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இந்த நாட்களிலே நாம் இவ்வாறாக இந்த ஜீவனுள்ள தேசத்திலே காணப்படுகிறோம். மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. அவை ஆனந்த சத்தத்தோடே கர்த்தரை துதித்து பாடி அவருடைய சந்நிதிக்கு முன் நாம் வர வேண்டும். அது தானாகவே நம்மில் ஏற்படுகிறதாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் முந்தின வசனம் சொல்லுவது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். அவர் நம்மை படைத்தவர். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மை விடுவிக்கிறவர். எல்லாமே அவர்தான். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் கம்பீர சத்தத்தோட ஆராதனை செய்ய வேண்டும். 3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். அவரை தொழுது கொள்ளுவோம், அவரை பணிந்து கொள்ளுவோம். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்த வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.